ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லயே இந்த சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோ ஈஸி அண்ட் அதே டைம்ல அவ்வளோ டேஸ்டாவும் இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. இப்போ வாங்க நம்ம இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நான் வந்து இந்த சக்தி சிக்கன் மசாலா தாங்க யூஸ் பண்ணுவேன். இந்த சிக்கன் கிரேவிக்கு செம்ம ஃபிளேவர் கொடுக்கும் அண்ட் டேஸ்டாவும் இருக்கும். இப்ப நம்ம இதை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சக்தி சிக்கன் மசாலா. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம இந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கன்ல நல்லா போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம மசாலாலாம் முன்னாடியே பெரட்டி வச்சுட்டு நம்ம குக் பண்ணாலே அந்த சிக்கன் வந்து ஈஸியா குக் ஆயிடும் அண்ட் டேஸ்டாவும் இருக்கும். இப்ப நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை இது மூணுத்தையும் நல்லா நசுக்கி எடுத்து வச்சுக்க போறேன். அதுக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் அப்புறம் வந்து 5 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நான் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா நசுக்கிக்கலாம். இப்படி நம்ம இந்த கிரேவிக்கு சேர்க்கறதுனால அந்த கிரேவிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளவுதாங்க. பாருங்க, நல்லா நசுக்கியாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஃபர்ஸ்ட் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிட்ட அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம நசுக்குன அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயத்தை நான் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குனா போதும், வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நான் இதுல 2 தக்காளியை சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நம்ம இதுல மசாலா போட்டு பெரட்டி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் தக்காளியோட சேர்த்து இந்த சிக்கனை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இதுல நான் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி பதம் எக்ஸ்ட்ராவா வேணும்னா நீங்க ஒரு 2 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கிரேவி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வரும். இப்ப இதை க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஹை ஃப்ளேம்ல குக் பண்ணலாம். இப்ப பாருங்க, நல்லா கொதிக்குது. இமீடியட்டா மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துருங்க. மீடியம் ஃப்ளேம்க்கு கொண்டு வந்துட்டு இப்ப இந்த சிக்கனை ஒரு 15 மினிட்ஸ், அதாவது 15 நிமிஷம் வந்து நம்ம நல்லா வேக வைக்க போறோம். அதுல வந்து சிக்கனும் நல்லா வெந்துரும் அண்ட் அதுல இருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துரும். சோ இப்ப இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சிக்கன் கிரேவியே ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமா நான் வந்து நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு. அந்த டேஸ்ட் கூட ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். ரொம்ப ஈஸிங்க. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much.